ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மழை நேற்று நைட்லேருந்து. காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா மீன் கட்டி வெளில வச்சுருந்த அவுட்டோரில் வச்சுருந்தா நிறையா ஃபுல்லாகிட்டு இப்போ தான் தண்ணி எல்லாத்தையும் கொண்டு ஊற்றிட்டுருக்கோம். இந்த வேலை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் டிலே பண்ணியிருந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ள மீன் எல்லாம் வெளில வந்திருக்கோம். ஏதோ கொஞ்சம் முன்னாடியே பார்த்ததுனால கொஞ்சம் சேஃப் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். பாருங்கள், கிளைமேட்டு இது என்றைக்கு விடுன்னு தெரில. இந்த மழை ரொம்ப ஹெவியாக இருக்குது. மீனுங்கள்லாம் வேறு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. எல்லாம் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது வேறு. இந்த மழையால் நம்ம வீட்டு செல்ல பிராணி கூட மேய போக முடியாமல் இங்கே நிற்கிறாங்க நம்ம ஆடுகள்லாம். நல்ல மழைக்கு கொடை பிடிச்சிட்டு தான் நிற்கிறோம். நானும் மழை விடும் கொஞ்சம் பார்க்கலாம், தண்ணியெல்லாம் குறைச்சிட்டு ஃபீடிங் போடலாம் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் ஃபுட்டு கூட போடாமல் இருக்குது. தீனி கூட ஒரே மழையாக இருக்குது. நம்ம பேர்ட்ஸு டாக்ஸ் எல்லாம் கூட மழைக்காக பாவம் அங்கேயே நிற்கிது. அங்கேயே இருவா. எல்லாம் மழைனால எங்கே போகிறது இது பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்குது இதெல்லாம், இந்த சைக்ளோனால். ஆனால் இது எல்லாமே இப்போ குட்டி எல்லாம் நினச்சிட்டு தீனி போட வந்துட்டாங்க நினச்சிட்டு. ஒரு மீன் ஓடிட்டு நம்ம அதை பிடிப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஓடின அந்த ஒரு குட்டியை பிடிச்சாச்சு. திரும்ப அதை நம்ம தொட்டிக்குள்ளே விட்டுருவோம். மழை வர ஹெவியாகிட்டு நம்ம ஓரளவு தண்ணி குறைச்சாச்சு. இந்த மழை விடுற வரைக்கும் நமக்கு தாங்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மழை வேறு ஹெவியாக போயிடுது. ரொம்ப கிளைமேட் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் மழை விட்டோன்னா அடுத்தது திரும்ப வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம மாடியில் உள்ள டேங்க்ஸ்லாம் பார்க்க போயிட்டு, ஏன்னா குளிரால் நான் அட்டையை போட்டு மூடிருந்தேன் நைட்டு. இதில் எதுவும் நமக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நைட்டே நம்ம எப்போவும் ஊடிடுவோம் அதுக்கு. ஏன்னா குளிர் அதிகமாக இருக்குது, கிளைமேட் ரொம்ப இதாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் மூடிடுவோம். இப்போ அது ஃபீடிங் போட்டால் இது எதுக்கு இந்த பாதாம் மேல் லீஃப் போட்டிருக்கேன்னா, நம்ம கூலிங் அதிகமாக தெரியுது, டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவது நமக்கு. அதனால தான் இந்த பாதாம் லீஃப் வந்து யூஸ் பண்ணுறது கப்பிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா டேங்க்லேயும் போட்டிருப்பான். அது ஸ்னைல் வந்து இந்த வேஸ்ட்டு ஏதாவது அமீபா அதுமாரி உள்ள ஃபங்கஸ் அதுமாரி உள்ள இருந்துச்சுன்னா, பூச்சிகள்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த ஸ்னைல் சாப்பிட்ரும் நமக்கு. எல்லா டேங்க்லேயும் போட்டிருக்கோம் நம்ம மோஸ்ட்லி பாதாம் லீஃபு. பார்த்தீங்கனாலும் தெரியும், இது எல்லாமே பபுள் இல்லை இருந்துச்சு, ப்ரீடிங்காக விட்டுருக்கிறது. இது க்ரௌன் டைலு இப்போ தான் ப்ரீடிங்க்கு போட்டிருக்கோம். ஒரு 2-3 ப்ரைஸ் தான் இருக்குது க்ரௌன் டைலு. இது சீக்கிரம் போய் நிறையாவே நம்மகிட்ட ப்ரைஸ் இறங்கியிருக்குது. பாருங்கள் எவ்வளோ மழைன்ட்டு. சைக்ளோன் வேறு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னாங்க. எவ்வளோ மழை பாருங்கள் நம்ம இதெல்லாம்.